ஆல் த சம்மர் கிராப்ஸ் வில் பி கான் பை நவ். பாருங்கள், இன்னித்த அறுவடை இங்கே இதுதான். நல்ல ஒரு கேஜி அளவு இருக்குங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன். அந்த பிராசிகா கேஜில் இருந்துச்சுங்க. இந்த கேஜி பாருங்க, அதில் தான் இருந்துச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். 21 நவம்பருங்க. சரி, ஃப்ரைடே. இன்றைக்கி தான் வரதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுங்க. நல்ல குளிர், நல்ல மழை, ஒரு மாதிரி 2-3 வாட்டி ஸ்னோ கூட ஆயிடுச்சுங்க. நான் வெளியே வந்து எடுக்க முடியல வீடியோ. பட் எனிவே, த டேமேஜ் ஹாஸ் பீன் டன். பாருங்கள், எல்லா செடியும் வாடிச்சு பாருங்கள். ஆல் த சம்மர் கிராப்ஸ் வில் பி கான் பை நவ். பாருங்கள், இதெல்லாம் ஃப்ராஸ்ட் வந்தவுடனே போயிடும். ஐஸ் இருந்துச்சு காலையில் எழுந்துச்சு பார்த்தப்போ, ஃபுல்லாக ஒரு லேயர் ஆஃப் ஐஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரு 2-3 செடிகளை எடுத்து க்ரீன் ஹவுஸில் வைக்கலாம், ஓவர் வின்டர் பண்ணலாம், நெக்ஸ்ட் வருஷம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஐ திங்க் தேர் கான்னா. ஸோ இருக்கிற மிளகாங்களெல்லாம் எடுத்துன்னு கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலான்னு இருக்கிறாங்க. அவ்வளோதான். தட்ஸ் எண்ட் ஆஃப் சம்மர் க்ராப்ஸு. இதுங்க வளரும், பிராசிகாஸு கொஞ்சம் வளரும், டிசம்பர் மட்டும் வளரும். பட் ஸ்லோலி தே வில் டிக்ளைன் ஆஸ் வெல். இங்கே பார்த்தா தெரிந்து பாருங்க, இதெல்லாம் ஐஸாக இருந்து இதாகிக்கிறது, கருகிக்கிறது. ஸோ தேர் வாஸ் எ லேயர் ஆஃப் ஐஸ் எவ்ரிவேர். எனிவே, யா, தட்ஸ் லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆன் இந்த அலாட்மெண்ட்டு. எல்லாம் வாடி போச்சுங்க, முடிஞ்சிச்சு கதை. சம்பர் இது க்ரோத். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் இருங்க. இப்போ கிளியர் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக சம்மர் கிராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஃபுல் களைகள் தான். களைகள், பில்லு, அதை க்ளீனாக நான் கம்ப்ளீட்டாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். மண் கலர் அப்போ எடுத்துருவேன் கம்ப்ளீட்டாக. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், இதுக்கெல்லாம் ஃபுல்லாக கிளியராக சமம் பண்ணி திருப்பி போட்டு மண்ணில் அப்படியே விட்டுறலான்னுக்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒன்றும் தொட மாட்டேன். அந்த பேட்ச் ஒண்டி கொஞ்சம் அனியன் வச்சுக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு மிச்ச களைகளெல்லாம் எடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் மாதத்துக்கு முன்னால் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு லேயர் ஆஃப் பில்லு, குதிரை சாணி எல்லாம் போட்டு பண்ணேங்க. அது மேலே தான் கொஞ்சம் மண் போட்டு பண்ணேன். பட் இப்போ நோண்ட பார்க்குறப்ப எல்லாம் ஃபுல் அழுவிட்டு நல்லா மணல் மாதிரி ஆகிட்டு இருக்குங்க. இட் ஹாஸ் ஆல் காம்போஸ்டட் வெல். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நல்ல ஆர்கானிக் மேட்ரு இருக்குது. த நெக்ஸ்ட் செட் ஆஃப் கிராப்ஸ் வில் பி வெரி வெரி ஹெல்தி என்று தோணுது. பட் பார்க்கலாம் இருங்க. ஸோ யா, எவ்ரிதிங் லுக்ஸ் ஆல் ரைட். ஸோ அது இருந்ததெல்லாம் எடுத்துன்னு போய் இங்கே தான் போட்டேங்க. இதை தான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இது மேலே அனதர் செட் ஆஃப் குதிரை சாணி இதெல்லாம் போட்டு மூடிட்டு திரும்ப ஒரு மணல் போட்டு மூட்டேன்னா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெவல் ரைஸ் ஆகிட்டே வருது நம்ம ஆர்கானிக் மேட்ரு போட. ஸோ திஸ் இஸ் கெட்டிங் ரெடி. இந்த வுட் சிப்ஸ் எடுத்துருவேன் நான், வேறு எதுக்குன்னா போடுறதா வச்சுன்னுக்குறதுங்க, சும்மா இது ஸ்டாப் கேப்பு. ஸோ அதர் தென் தட், இன்னித்த அறுவடை இங்கே இதுதான். நல்ல ஒரு கேஜி அளவு இருக்குங்க. ஃபுல்லு மிளகா, கொஞ்சம் போய்த்தது, கொஞ்சம் க்ரீனாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப முத்தி போய் இருக்கிறதுங்களே எடுத்து விதைகளுக்கு வச்சுன்னுக்கிறேன். கத்திரிக்காய் 2 கச்சிச்சு பாருங்கள், கத்திரிக்காய் 2 கச்சிச்சு பாருங்கள், எல்லாம் ரொம்ப முத்தி போயிருக்கு. ஸோ இதுங்களை விதைகளுக்கு வச்சுருவேன். அப்படியே இங்கே மிளகா கூட இருக்குது பாருங்கள், இதுவும் நல்லா முத்தி போய் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வெடிஞ்சிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வருஷம் விதைகளாக யூஸ் பண்ணிடுவேன். இப்போதுக்கு எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன். பட் நெக்ஸ்ட் எடுத்துன்னு போய் க்ளீனாக க்யூர் பண்ணி ஐ வில் பேக் தம் அப் ஃபார் யூஸ் நெக்ஸ்ட் இயர். நல்ல மிளகா அது. ஸோ யா, தட்ஸ் ஒன் மேஜர் ஒர்க் கம்ப்ளீட்டுங்க. இந்த ஹோல் ஏரியா இப்போ கிளியர் பண்ணி எடுத்துடலாம். இது ஒன்று தான் மிச்சத்துக்கு வச்சுட்டு இருந்தேன் நான். ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் அவுட் நவ். ஈஸியாக இப்போ கிளியர் பண்ணிடலாம். ஓகே, பபாய். 30th நவம்பருங்க. இட்ஸ் அ சண்டே, லாஸ்ட் டே ஆஃப் நவம்பர் 2025. கான்ட் பிலீவ் வி ஆர் ஆல்மோஸ்ட் இன் டிசம்பர். ஸோ 1.5 வீக் ஆச்சு பழகுதுங்க நான் அலாட்மெண்ட்டுக்கு வந்து. ஒரே குளிர், மழை, அதெல்லாம் வரவே முடியல. இப்போ கூட பாருங்கள், கிரவுண்ட் ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப ஹாட், வெட்டு. இட்ஸ் வெரி வெரி ஸ்டிக்கி. எனிவே, நான் வந்து ஒரு
2 hours ஆச்சுங்க. 1:30 மணிக்கு வந்தேன், இப்போ 3:30 மணி டைமு, ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைமு. அதிசயம், 3:30 மணிக்கெல்லாம் சன்செட் ஆகுது பாருங்க. எனிவே வந்து மெயினாக க்ளீனப் தான் பண்ணினுங்கிறாங்க. இது ஃபுல் ஏரியா க்ளீன் பண்ணிட்டேங்க. மீன்ஸ் லைக் பாதி தான் பண்ணியிருக்கிறேன், இன்னும் பாதி அப்படியே இருக்குது. இப்படி இருந்துச்சு இந்த ஏரியா, இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இவ்வளோத்தை சேர்த்து வச்சுக்கிறேன் பாருங்கள். அதுவும் நிறைய பில்லு இருந்துச்சிங்களா, எவ்வளோ ஒழிச்சாலும் அந்த பில்லு போகவே இல்லை. அதுக்கு க்ளீனாக நோண்டி மண்ணெல்லாம் கூட நோண்டி ஹோவெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ஹேண்ட் பிக் பண்ணுங்க. தென் ஒன்லி இட் பிகம் லைக் திஸ். இன்னொரு பாதி இருக்குது, அது நெக்ஸ்ட் டைம் வரப்போ பண்ணோம். தட்ஸ் ஒர்க் ஃபார் டுடே. தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸுங்க இருக்குது. பீட்ரூட் இருக்குது, கேரட் இருக்குது. அதெல்லாம் இப்போத்துக்கு நான் கிளியர் பண்ணல, ஏன்னா வீட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் அப்பப்போ லைக் எப்போனா லைக் 2 weeks பிஃபோர்லேருந்து நான் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு அது இதெல்லாம் எடுத்துன்னு போகிறேன். இன்னும் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குது. இன்னும் சாப்பிட்னே தான் இருக்கிறேன் நான், பட் இட் இஸ் நாட் கெட்டிங் ஓவர். வி ஹாவ் ஸோ மச் ஆல்ரெடி. அப்புறமா இதில் ஒரு கேபேஜ் இருக்குது, அது வளருது பாருங்கள், அது ஒரு கேபேஜ் இருக்குது. ஸோ தேர் ஆர் குவைட் அ ஃபியூ திங்ஸ் டு ஈட். ஈவன் இன் நவம்பர் டிசம்பர் க்ளோஸில் கூட வி ஹாவ் ஸோ மெனி திங்ஸ் டு ஈட்ன்றதுக்கு ஒரு அதிசயம் தாங்க. ஐ டென்ட் நோ அபவுட் தீஸ் திங்ஸ். லைக் 2-3 இயர்ஸாக பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா. வின்டரில் கூட இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வளருதுனாக்கா நான் நல்லா க்ளீனாக பிளான் பண்ணிப்பேன். பட் எனிவே இட்ஸ் ஆல்வேஸ் எ லேர்னிங் கர்வ். ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் திஸ் இயர். நெக்ஸ்ட் இயர் இதுக்கு நான் நல்லா பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஒரு கொள்கையோடு இருக்கலான்னு இருக்கிறேங்க. ஐ வில் ஈட் ஒன்லி திங்ஸ் ஐ க்ரோன்ற மாதிரி. ஸோ இதை கூட ரேஷன் பண்ணலாம் நான். இந்த பீட்ரூட் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இதுக்கு மேலே வளராது, பட் இட் வில் நாட் டை அவே ஆஸ் வெல். ஸோ ரெகுலராக இதுங்களை சாப்பிட்லாம். இப்போது ரேஷன் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 2-3 எடுத்துன்னு போய் அதை குக் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி அங்கே லீக்ஸ் கூட ரெடி ஆகிடுச்சு. மீன்ஸ் லைக் ஒரு 2-3 ரெடி ஆகிருக்கு பெரிய பெரிய இலையோட. வாங்க காட்டுறேன், வாங்க லீக் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க லீக்ஸ். வெங்காயம் டேஸ்ட் தான் இது கூட, பட் ஒரு மாதிரி சட்டிலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வெங்காயம் டேஸ்ட்டு. ஸோ தீஸ் திங்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறதெல்லாம் கொஞ்சம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் வளரும், இது நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும் லீவ்ஸ் எல்லாம். பட் தே ஆர் ஸ்டில் கன்சியூமபிள் நவ். அதே மாதிரி வின்டரில் கூட வளருது பாருங்கள் ஸ்பினாச். திஸ் இஸ் அ வின்டர் வெரைட்டி ஸ்பினாச். ஐ அம் கோயிங் டு க்ரோ லாட்ஸ் ஆஃப் இட். ஸ்பினாச் எவ்வளோனா சாப்பிட்லாங்க, ஒன்றும் ஆகுறதில்ல, நல்லா இருக்குது, சாப்பிட்னே இருக்கலாம். பட் ஐ திங்க் தே ஆர் நாட் க்ரோயிங். எவ்வளோ வளர்ந்துச்சு அவ்வளோதோடு நின்றுக்குது. அந்த க்ரோத் இஸ் வெரி ஸ்லோ. ஆரேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் வத்தி போகிற மாதிரி இருக்குது, பிகாஸ் நைட்டில் ரொம்ப இது இருக்குது இல்லைங்களா. ஸோ தேர் ஆல் ஆன் த வர்ஜ் ஆஃப் ஃப்ராஸ்ட். பட் எனிவே தட்ஸ் இதுங்க. நான் ரெகுலராக வரலான்னு இருக்கிறேன் இனிமேல்ட்டு. லைக் அட்லீஸ்ட் ஆஃப்டர்நூன் டைமில் வந்துட்டு எதனா அறுவடை பண்ணி எடுத்துன்னு போய் அன்றைக்கி நைட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன். அப்போ தான் காலியாகும், இல்லைனா இதெல்லாம் காலியாகாது, அப்படியே நின்றுடும். எனிவே தட்ஸ் அப்டேட் ஃபார் டுடே. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிடுச்சிங்க. இப்போதான் பாருங்கள் 3:30 சொன்னேன் இல்லைங்களா. 3:30 உள்ளே போனோன்னா அவ்வளோதான், 4 மணிக்கெல்லாம் இருட்டாயிட்டு எங்கேயும் யாரும் வெளியே போக மாட்டாங்க. ஓகே, பபாய். 14th டிசம்பருங்க, இட்ஸ் அ சண்டே. ரொம்ப நாளாக நல்ல மழைங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு 2.5 weeks ஆயிருக்கும் போல, இல்லை 1.5 weeks ஆயிருக்கும் மோஸ்ட்லி. 10 days ஆச்சுங்க நான் அலாட்மெண்ட்டுக்கு வந்து. சரியான மழைங்க. நம்ம ஊரில் டிட்வா புயல் வந்த மாதிரி இங்கே நிறைய புயலுங்க வந்து போயிடுச்சு. பர்ட்டா, டேவிடு, அது இதுன்னு. ஸோ எனிவே இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் டைமு. இட்ஸ் த லாஸ்ட் வீக்கெண்ட் பிஃபோர் ஐ பிரேக் ஆன் வெக்கேஷனு, கிறிஸ்மஸ் பிரேக்கு. ஸோ மோஸ்ட்லி இதாகிட்டு இப்போ நியூ இயரில் தான் பார்க்கும் அலாட்மெண்ட். அதுக்கு தான் இன்றைக்கி வந்தேன். ஸோ வந்ததுக்கு காலிஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், என் கையளவு இருக்குங்க, என் கைக்கு நான் பெருசு இருக்குது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன். அந்த பிராசிகா கேஜில் இருந்துச்சுங்க, இங்கே கேஜி இருக்கு பாருங்கள், அதில் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இதாக இருக்குது டேமேஜு, அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துட்டாக்கா இட்ஸ் பிக் ஒன். நல்லா கீழே மட்டும் இருக்குது. அதிசயமாக இவ்வளோ வளர்ந்துட்டு இருக்குது, அது எப்படின்னு தெரில. பட் எனிவே தேர் இஸ் ஒன் மோர் ஆஸ் வெல். அங்கே ஓப்பன் பண்ணிக்கிற பிராசிகா கேஜில் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. இன்றைக்கி வந்து அறுவடை இது தாங்க. ஆஸ் ஐ செட், I'll be off on vacation soon. Other than that, ஒரு அதை போய் கிட்ட போய் காட்டுறேன். பெரிய ட்ரம்மு, இது பிளாஸ்டிக் ட்ரம்முங்க. இங்கே வந்துட்டு இதை காம்பாஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. போங்கு இருக்கு பாருங்கள். சரி, இட்ஸ் பேசிக்லி இன்வெர்டட் ட்ரம் மாதிரி.
அது எங்கேருந்து வந்துச்சோ தெரில, காற்றுக்கு நல்லா அடிச்சுன்னு வந்து இங்கே போயிட்டு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் லைக் புதுசாக வாங்கினாக்கா ஒரு 10-15 பவுண்ட் ஆகும். இது நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த விண்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கணும் தான். நம்ம அங்கேயே காம்போஸ்ட் கிட்டே போட்டுடுறேன். இது காம்போஸ்ட் பெட்டர் இந்த பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா. இது இன்னொரு கேபேஜுங்க. இது காலிஃப்ளவர், நல்லா டீசென்ட் சைஸ் தான். அது கூட மிச்சம் நிறையா பிராசிகாஸ் நல்லா ஃப்ளரிஷ் ஆகுதுங்க. லேட் இந்த வின்டர் தான் போடுறது போல இதுங்களை. லைக் மீன்ஸ் லைக் ஆகஸ்ட் செப்டம்பர் போட்டாக்கா இட் கிவ்ஸ் அஸ் அவுட்புட் அன்டில் லைக் லேட் வின்டர். இந்த நெக்ஸ்ட் இயர் கூட வந்து பிச்சின்னு போகலாம் இதுங்களை. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கேபேஜு காலிஃப்ளவர் மாதிரி தான் நிறைய போட்டிருந்தேன். ஸோ லெட்ஸ் சி. அதே மாதிரி இங்கே இது கூட ப்ராக்கலி ஸ்டெம்ஸ் கூட நிறைய இருக்குது பாருங்க. ஸோ இதுங்களெல்லாம் எத்தனை போய் சாப்பிட்லாம். பட் எங்களுக்கு ஒரு வீக் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு, அப்புறமா வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னால். ஸோ லெட்ஸ் சி. எடுத்துன்னு போய் சாப்பிட்டா முடியும், இல்லைனா ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹேவ் இனஃப் டைம் டு ஆக்சுவலி ஃபினிஷ் ஆல் திஸ் திங்ஸ். இல்லை வந்து நியூ இயரில் சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ரைட்டுங்க. ஸோ இஃப் ஐ எம் நாட் கம்மிங் டு த அலாட்மெண்ட் அகெயின் திஸ் இயர், Merry Christmas and Happy New Year everyone. Have fun.